ஒரு உதாரணம் தரப்பட்டது. அதாவது சராசரியாக ஒரு பசு ஒரு நாளைக்கு 10 கிலோ பால் தருகிறதாம். மீண்டும் அதே புத்தகம். அது தவறென்றால் பிரச்சனை இல்லை, இணையதளத்திலும் உள்ளது. ஒரு நாளைக்கு 10 கிலோ பால், ஒரு மாதத்திற்கு 300 கிலோ, ஒரு வருடத்திற்கு ஏறக்குறைய 3000 கிலோ. பாலை கிலோ கணக்கில் அளப்போம், லிட்டர் கணக்கில் தானே. கிலோ கணக்கு ஏன் என்று தெரியவில்லை. எழுதியவரை கேட்க வேண்டும். மேலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3000 கிலோ பாலானது 6000 பேருக்கு உணவளிக்குமாம். ஆகவே ஒரு பசுவின் வாழ்க்கை முடிவடைவதற்குள் அது ஒரே நேரத்தில் 90000 பேருக்கு உணவளிக்கும் என்கிறார்கள். அந்த பசுவை அறுத்தால் 1000 பேர் உண்ணலாம். எது சிறந்தது, 1000-ஆ 90000-ஆ? தங்க முட்டையிடும் வாத்தை ஏன் ஒரே அடியாக அறுக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அது புத்திசாலித்தனம் அல்ல, அதை நான் ஏற்கிறேன். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பால் கறக்கும் கறவை பசுவை எந்த பால்காரனும் அறுப்புக்காக விற்க மாட்டான். அதே போல் ஒரு கறவை பசுவை யாரும் அறுப்புக்காக வாங்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் பால் கறக்கும் வயதை தாண்டிய பசுவை விட பால் கறக்கும் பசுவின் விலை மிக அதிகமானது. மும்பையில் கறவை பசுவின் விலை 20,000 25,000 ரூபாய். ஆனால் கறக்கும் வயதை தாண்டிய பசுவின் விலை 3,000 5,000 ரூபாய்கள் தான். ஆகவே புலால் உண்ணிகளான நாங்கள் என்ன செய்கிறோம்? கால்நடைகளை அவை பால் தரும் வரை பாதுகாத்துக் கொள்கிறோம். கறக்கும் வயதை தாண்டிய பிறகு அதை அறுத்து விடுகிறோம். நாங்கள் வாத்து இடும் எல்லா முட்டைகளையும் எடுத்துக் கொள்கிறோம். முட்டை இடுவது நின்றவுடன் மாமிசத்திற்காக அதை அறுத்து விடுகிறோம். உயிரும் போகணும், கட்டையும் உடையக்கூடாது. ஒரு கல்லில் 2 மாங்காய். எங்களுக்கு அறிவு கூர்மை அதிகம். இன்னொரு வாதத்தை வைக்கிறார்கள். விலங்குகளை வயலில் பயன்படுத்தலாம், போக்குவரத்திற்காகவும் நிலத்தை உழுவதற்காகவும் பயன்படுத்தலாம் என்கிறார்கள். விலங்குகள் மேல் அவ்வளவு அன்பிருந்தால் ஏன் பாரத்தை சுமத்துகிறீர்கள்? மேலும் இந்திய புள்ளி விவர கணக்கு ஒன்று, பசுக்கள், காளைகள் மற்றும் எருமைகள் அடங்கிய மொத்த கால்நடைகளில் வெறும் 25% தான் பலனீட்டுபவை. மீதமுள்ள 75% பலன் தராதவை என்று சொல்கிறது. ஒன்று பால் கறக்கும் வயதை தாண்டி இருக்கலாம், அல்லது காளைகள், எருமைகள் போன்றவைகளாக இருக்கலாம். இந்த பலன் தராத 75% விலங்குகளை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது? ஆடுகள், காளைகள், எருதுகள். அதற்கு ஒரு வழி, நீங்களே அதை வளர்க்கலாம். ஒரு சராசரி காளையையோ பசுவையோ வளர்க்க ஒரு ஆண்டிற்கு 18,000 ரூபாய் தேவை. இது அரசாங்கத்தின் புள்ளி விவர கணக்கு, என்னுடைய புள்ளி விவர கணக்கு அல்ல. ஒரு ஆண்டிற்கு 18,000. பால் கொடுப்பதை நிறுத்திய பிறகு மேலும் 4-5 ஆண்டுகள் வாழ்கின்றன. பல லட்சம் மாடுகளை ஒரு மாட்டிற்கு 18,000 என்ற விகிதத்தில் செலவு செய்து எந்த விவசாயியால் பார்த்துக் கொள்ள முடியும்? இரண்டாவது வழி, ஜீவகாருண்ய நிறுவனங்களிடம் ஒப்படைப்பது. அவற்றை விட்டுவிடுவார்கள், அது வயலுக்குள் நுழைந்து பயிரை மேய்ந்துவிடும். மூன்றாவது வழி, காட்டில் விட்டுவிடுவது, அங்கு விலங்குகளால் கொல்லப்படும். நான்காவது வழிதான் சிறந்தது. அவை பால் கொடுக்கும் வயதை தாண்டிய பின் பாலை பயன்படுத்திக் கொண்டு அறுப்புக்கு அனுப்பிவிட வேண்டும். விவசாயிக்கும் தன்னுடைய பணம் கிடைத்து விடுகிறது, மனிதர்களுக்கும் அந்த விலங்கின் மாமிசத்தை உண்பதால் அதனுடைய பலன் கிடைக்கிறது. பிறகு அதன் தோலும் பயன்படுகிறது, எலும்பும் பயன்படுகிறது. இதுதான் எனது பதில்.